வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். நடிகர் ரஜினிகாந்துக்கு ஒரு ரசிகன் மிகப்பெரிய ரசிகன், பெரிய தீவிர ரசிகனா இருப்பான் போல. ஆளு என்ன சொல்றான்னா, இயேசுநாதரே இறங்கினவாறு இருந்துச்சாமா. அப்புறம் மாதா நேர வர்றாங்க கேட்டுச்சாமா. என்ன வரான்னு கேட்டா எப்படி சொல்லுவ, எப்படி ஃபீல் பண்ணுவ, அந்த மாதிரி இருந்துச்சாமா. அப்புறம் திருப்பதில இருந்து வெங்கடாச்சலபதி டைரக்டா பூச்சி இறங்கிட்டாரு போல. இருக்க மாட்டான், டக்கு டக்குன்னு இறங்கிட்டாரு போல. டே மானங்கட்ட ரசிகனே, மானங்கட்ட ரசிகனே, ரசிகனா இரு, அத்தோட இரு. எதுக்கு பாலாபிஷேகம் கட்டாபிஷேகம், உனக்கு கட்ட விட்டு இதெல்லாம் கட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு நீ இருக்கிறதுக்கு உன் பெத்த தாய் தகப்பன் அந்த அளவுக்கு உன்னை கொண்டாடி இருப்பியாடா? உன் பெத்த தாய் தகப்பனுக்கு ஒரு 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 வேலை சாப்பாடாச்சும் உருப்படியா போட்டிருப்பியாடா நாயே? ஒரு கொஞ்சம் கூட உனக்கு ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாத ஒருத்தன் இந்த ரஜினிக்கு ரசிகனா இருக்க முடியும். ஏண்டா அங்க இருந்து இங்க பொழைக்க வந்திருக்கான். பொழைக்க வந்தவன் அவன் தைரியமா நின்று அவன் நின்று தைரியமா பேசுறானுங்க. ஒரு தமிழ தீய குளிக்கிறன்றான். இந்த பெத்த தாய்க்கு ஒருத்தன் ஒரு வாய் சோறு ஒழுங்கா போடுறதுல வைக்கிறது இல்ல. நீங்க எல்லாம் ரசிகன் சொல்லிட்டு போய்க்கிறீங்க நாயங்களா. அவங்க எல்லாம் பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கு. இவர் என்னன்னா அரசியலுக்கு வாரேன்றாரு, வந்தபாடு இல்ல. வந்தாலும் தொலைஞ்சாலும் சரி வரட்டும், வந்தவனே நல்லா வச்சு செஞ்சு விட்டுருவோம் அப்படின்னு பார்த்தாலும் வரமாட்டேங்கிறாரு. என்ன உங்களெல்லாம் பார்த்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நானும் ரஜினி அதாவது ரசிகனா இல்ல பிடிக்கும் அவ்வளவுதான். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு உங்களை பிடிச்சிச்சு. ஆனா அதை நீங்க பயன்படுத்திக்கிறல. அதை நீங்க இதுக்கு முன்னாடியே ஒரு 2000ல ஒரு 1999ல நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கும் போது நீங்க உள்ள வந்திருந்தீங்கன்னா அரசியல சரியா இருந்திருக்கும். நீங்க இப்ப அரசியலுக்கு வார சொல்லிட்டு ரசிகர் அப்படிலாம் வச்சு உசுப்பேத்தி விட்டு ஒரு ஈழத்தமிழர் படுகொலைக்கு ஒரு வார்த்தை வாய திறந்தீங்களாயா நீங்களாம்? ஒரு வார்த்தை எல்லாம் தோப்பா முடி செட்டிங்க, கொட்ட தலையா தோப்பா முடி செட்டிங்க. உனக்கெல்லாம் எத்தனை ரஜினி ரசிகம் பாக்குறியோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா நீ பாக்குற ஒவ்வொருத்தனும் என்னை நீ திட்டினா கூட திட்டிக்க. ஆனா நான் தமிழ் உணர்வோட நான் திட்டுறேன். அது எனக்கு தான் தெரியும். என்னை போன்ற நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் வலி வேதனையே தெரியும். சரியா? சும்மா இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையில ஆளுக்கும் சுவாதி கொலை வழக்குல தொடங்கி ஜெயலலிதா கிட்டத்தட்ட நெருங்கி இப்ப கடைசியில இப்ப ரஜினியில நிக்குது. என்னடா நடக்குது தமிழ்நாட்டுல? எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை விட்டு தலைவருக்காண்டி தீ குளிக்கிறோம்ன்ற. ஏன்டா ஒருத்தன் ஈழத்தமிழர் செத்து போனானே அவனுக்காண்டி தீயா குளிடா, அவனுக்காண்டி தீய குழி. எதுக்காச்சும் ஒண்ணு குளிடா. டீ காபி குடிக்க போற மாதிரி சொல்லிக்கிட்டு தீய குடிக்கிறேன் ஏதோ குளிக்கிறேன்னு மொய்யால ஒருத்தனா இயேசுநாதர் வரேன். இயேசுநாதரே கலங்கப்படுத்துறியாடா நாயே. உன்னே மாதிரி நான் தரத்துல நாயகனாலதான்டா இன்னும் நாடு உருப்படாம நடக்குது. ரஜினிகாந்த் அவர்களே, நீங்க படம் நடிக்காம போங்க, இல்ல என்னமோ பண்ணுங்க. இருக்கிற பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு சொம்பையில் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இருக்க எல்லாம் ஆவேசத்துல இருக்கானுங்க, ரொம்ப கொடூரத்துல இருக்கானுங்க. தேவையில்லாம உள்ள வாயை கொடுத்துக்கிட்டு புண்ணாக்கிட்டு போகாதீங்க. அவ்வளவுதான். வந்தமா நடிச்சமா போகணும், ஒழுங்கா இருக்கணும். அதை விட்டு தமிழ்நாட்டுல வாழைகளெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்க கூடாது. எத்தனை ரஜினி ரசிகரை திட்டிக்கடா, ஒன்னத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்குலாம். சரியா? நான் திட்டுறது எதுக்குன்னு உனக்கே புரியணும். அது புரிஞ்சா மட்டும்தான் நீ தமிழனா இருக்க முடியும். இல்லன்னா நீ தமிழனா கிடையாது. பிரகாஷ்ராஜ் என்னன்னா அவன் ஒருத்தர் சொல்றான். காலைல அவருக்கு ஒரு வீடியோ விட்டுருந்தேன். செம்ம கொஞ்சம் எமோஷன்ல ரொம்ப பேசிட்டேன். அதனால நண்பர்கள் எல்லாம் மன்னிச்சுக்கிறோம். ஏன்னா தமிழன் சும்மா எதுன்னு சொல்லிட்டேன், அதுக்காண்டி மன்னிச்சுக்கிறேங்க. ஏன்னா தமிழனுங்கிற உணர்வு எவனுக்கு இருக்கோ அவன் தான் உண்மையான தமிழன். இல்ல அப்படி இல்ல அப்படின்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் தமிழனுங்கிற ஒரு லிஸ்டே சேர்க்க முடியாது அவன்லாம். சரிங்களா? ரஜினி அவர்களே, மறுபடியும் சொல்லிக்கிறேன், தமிழரோட நீங்க இந்த விசாலு, இந்த ஆர்யா, இந்த அப்புறம் இந்த 2-3 பண்ணாடையெல்லாம் இருக்குது. அதுக்கு பேர்லாம் வாயில வரல. அதுக்கு பேரை சொல்லி ஏன் அதுல இதாக்கி விட ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரியா? நல்ல ஒரு நடிகர்கள் ஆதரிங்க. சமுத்திரக்கனி ஆதரிங்க, சீமான் ஆதரிங்க, ஒரு பேர் என்ன விவசாய தங்கர் பச்சன் அவர்கள் ஆதரிங்க. அந்த மாதிரி ஆதரிங்க. அந்த மாதிரி நல்ல படம் எல்லாம் ஓடவே ஓடாதே. அதை விட்டுவிட்டு கண்ட கல்சரை படம் எல்லாம் அப்படி பாத்துக்கிட்டு கட்ட வீட்டுல பால விஷயம் ஊத்துறானுங்க. தெருவுல இருக்கிற 4 கோயில்ல இருக்கிறவங்களுக்கு இல்ல எங்கேயோ ஒரு ரோட்ல போய் நடந்து போறவங்களுக்கு ஒரு வாய் அந்த பால் வாங்குற காசை கொண்டு போய் ஒரு பாலா வாங்கி கொடுக்கலாம், இல்லன்னா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்டா. வயிறார சாப்பிட்டு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்கடா. போயிட்டு அங்க இருந்து ஊத்திட்டாடா, தரையில போதடா. ஒரு நாள் பால் கூட இருக்காதடா, பால் கூட இருக்காது குடிக்கிறதுக்கு. விரலுதே சூப்பிக்கிட்டு இருக்கணும். அப்புறம்
விரலதே சூப்பிக்கிட்டு இருக்கணும். நீங்க எல்லாம் பாருங்கடா, நீங்க எல்லாம் பட்டு திருந்தினாலே, நீங்க ஒண்ணு சொல்லி திருந்தனா பட்டு திருந்தணும். நீங்க எல்லாம் பட்டு திருந்த ஜென்மம், அது வரைக்கும் நீங்க வந்து திருந்தவே மாட்டீங்க. ஆனா இதோட வீடியோ வந்து இப்ப நான் கம்மியா தான் பேசுறேன், என்னால பேச முடியாத சூழ்நிலை. அடுத்த வீடியோ விடுறேன்டா லைவ். உனக்காண்டிய ரஜினி மட்டும் உன்னைய பிரகாஷ் ராஜ விசால உங்க 3 பேரை கிளி பண்ணானா சொல்லிட்டேன் சரிங்களா. தமிழோட ஒவ்வொரு விஷயத்தையும் விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. வர்றவன் போடுறோம்ல, என்னடா இந்த ஆடு மாடா மேய்க்கிறாங்க, வர்றவன் போடுறோம்லாம் கட்சி புது கட்சியத்தை வாங்கிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் ஓட்ட பிரிச்சு போடுவாங்கடா. என்னடா அது 4 வழி சாலையாடா, எவன் வேணாலும் வந்து முட்டுங்கடா சொல்லி தமிழ்நாடு முட்டு, சென்ட்ரல் தமிழ்நாடு இருக்கு, 4 வழி சாலையில வந்து முட்டிலடா. கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் ஒரு ஈவு இறக்கம் இல்லையடா. இலங்கை தமிழர்களுக்கு மே 21ஆம் தேதி வந்து ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துல எவன் மானமுள்ள வீரமுள்ள தமிழர் இருக்கானோ அப்ப மட்டும் போய் கலந்துக்க. மத்தவன் எல்லாம் போயிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சு அடைஞ்சுக்க. இல்லைன்னா உன் வேலையை போய் பாரு, உன் பொழப்ப போய் பாரு, உன் சாப்பாட்டை போய் பாரு. அந்த மாதிரி இருந்தாதான் உனக்கு சரியா வரும். சரியா? என்னைக்கு நம்ம ரத்தம் துடிக்க கொண்டானுங்கடா. இது வரைக்கும் என்னடா பண்ணோம்? கடற்கரையில உட்காந்து மெழுகுவர்த்தி உட்காந்து ஆட்டி இப்படித்தான் வந்தோம். வேற என்னத்த பண்ணோம் பாருங்க. நீ கடைசி வரைக்கும் இப்படியே ரஜினி கட் அவுட், இவனுக்கு கட் அவுட் இப்படியே வச்சுக்கிட்டே இருந்துகிட்டு, கட் அவுட்ல தானே நீங்க இருக்க போறீங்க. கடைசியில கட் அவுட் இருக்கும்டா, கடைசியில நீங்க தானே கட் அவுட்ல இருக்க போறீங்க. பாருங்கடா, எல்லாம் என்ன திட்டுறதே தெரியலடா எனக்குலாம். உண்மையிலே கெட்டா ரஜினி ரசிகம், அது ரசிகம், வேற ரசிகன் வந்துடுறது. நீ என்ன பேசுறது? பருப்பா வெங்காயமானு கேக்குறது. ஆமாண்டா, நான் பருப்பு வெங்காயம் தான்டா வச்சு குழம்பு வைக்க வரலாடா, வாங்கடா. என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் அடுத்து பேசுறேன், ஏதாச்சும் பேசுறேன். சரி.